டைமே இல்லை சமைக்க, உடனே குயிக்காக ஏதாவது பண்ணணும் டிஃபனுக்கு அப்படின்னா இந்த சைட் டிஷ் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். குயிக்காகவும் ரெடி ஆகிடும். ஒரு 10 நிமிஷமே போதும் இதுக்கு நான் பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 4-5 வெண்டைக்காவை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் எண்ணெயில் வந்து நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. ரொம்ப செவக்க விட வேண்டாம். லேசாக க்ரீனிஷாக இருக்கும்போதே எடுத்துருங்க. நான் வந்து 4-5 வெண்டைக்காய் அதில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது இந்த மாதிரி ஆனதும் எல்லாத்தையும் எடுத்துருங்க. எடுத்துட்டு அதே எண்ணெயில் கடுகு சேர்த்துக்கோங்க. சீரகம் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் பொரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக சிவக்கிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு கொஞ்சம் பூண்டும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். நான் பெரிய சைஸ் வெங்காயம் போட்டிருக்கேன் இல்லையா, அதே சைஸில் ஒரு தக்காளியும் சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய் வந்து ஒரு 3-4 கத்திரிக்காய் இருக்கும். இது வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருந்த கத்திரிக்காய்னால நான் 4 கத்திரிக்காய் அளவு சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி இல்லைனா 2 கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் போல் மஞ்சள் தூளும் போட்டிருக்கேன். இதெல்லாம் ஒன்றா கலந்துட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் போட்டு ஒரு தடவை கலந்துட்டு அப்படியே மூடி போட்டு விட்டுருங்க. ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் போதும். இது நல்லா வெந்து நம்மளுக்கு கிடச்சிரும். ஏன்னா கத்திரிக்காய் குயிக்காக ரெடி ஆகிடும் இல்லையா. ஒரு 4-5 நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். எண்ணெய் பிரிஞ்சு வெளியே வந்திருக்கும். அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து நம்ம பொரித்து வச்சுருக்க அந்த வெண்டைக்காவை போட்டுட்டு இறக்கிடலாம். இது வந்து எதுக்கெல்லாம் நல்லா இருக்கும்னா, இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ரைஸ் கூட நல்லாயிருக்கும். ரசம் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட வந்து சாதத்தை நம்ம கலந்து லஞ்சுக்கு கூட பேக் பண்ணலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும் இது. நாம் பூண்டு சேர்த்தோம் இல்லையா, அதில் நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் அதிகமாக பூண்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். பூண்டு தட்டி போட்டு சேர்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி தோசைக்காக இது பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு நல்ல வீடியோவில் நல்ல ஒரு ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குறேன். என் சேனலில் போய் பாருங்கள். நிறைய ரெசிபிஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ.